பிஸ்மில்லா. 2 நாளைக்கு முன்னால் பூனைக்கு மணி கட்டுவது யார் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதனோட சென்ட்ரலைஸ் கண்டென்ட் என்ன அப்படின்னா, பூம்பாறை ஹைஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் கொடுத்த அந்த 6.5 ஏக்கர் நிலத்தை அந்த ஓனர் விற்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் போடக்கூடிய கண்டிஷன் என்ன அப்படின்னா, சிங்கிள் பேமெண்ட் கொடுத்து நிலத்தை வாங்கிட்டு நீங்கள் எப்படி வேணுமாலும் விற்றுங்க பாயின்னு சொல்கிறாரு. என்கிட்ட பணம் இல்லாததுனால என்னுடைய ஃபாலோவர்ஸில் பூம்பாறை ஹைஸ்கூலுக்கு முன்னால் யாரெல்லாம் நிலம் வேணுமோ அவங்க எல்லாம் ஆர்கனைஸ் ஆகி மொத்தமாக பேசி முடிச்சுட்டு அந்த நிலத்தை நம்ம வாங்கி பிரிச்சுக்கலாம்ங்கிறது மாதிரி ஒரு கண்டென்ட். அது ரிசல்ட் என்ன வந்துச்சுன்னா, முதல்ல எல்லா நண்பர்களும் வேறு வேறு ஊரில் இருக்கிறதுனால ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை ஆரம்பித்து எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் என்ன செய்யலான்னு பேசி முடிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போகலாம்ங்கிறது மாதிரி சில நண்பர்கள் சொன்னாங்க. அப்போ என்ன முடிவாயிருக்கு அப்படின்னா, அந்த டிரான்ஸ்பரன்சி எந்த விதமான ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. 1. 2வது, இந்த குரூப்பில் அதிகபட்சம் முதல்ல 10 பேர் மட்டும் சேர்றது. பணம் வச்சுருக்கவங்க மட்டும்தான் அந்த குரூப்பில் வரணும். குறைந்தபட்சம் 10 லட்சம் ரூபா. முதல்ல ஆர்கனைஸ் ஆகிட்டு அந்த குரூப்பை 2ஆக பிரித்து அந்த ஓனர்கிட்ட யார் பேசுகிறது, ரேட்டு மற்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் லேண்ட் ஓனர்கிட்ட பேசணும்ல, அதே மாதிரி ஃபீல்டை விசிட் பண்ணி அந்த எப்படி டெவலப் பண்ணுறதுங்கிற முடிவெல்லாம் எடுத்துக்கலாம்னு இது வரைக்கும் முடிவாயிருக்கு. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.